ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது சுப்ரீம் டியூலிஸ்ட். நாங்கள் மொத்தம் 3 பேர் விளையாட போகிறோம். ஒருத்தங்க எங்கள் அக்கா, அப்புறம் என் ஃப்ரெண்டு பாலாஜி. இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாம். இப்போ அக்கா வந்து இப்போ அயன்மேன், இப்போ அங்கே வச்சுருக்கிறது அயன்மேன். இப்போ நான் தான் இங்கே குரங்கு பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே கோபாயாக இருக்கிறவன் தான் என் ஃப்ரெண்ட். அவன் வச்சுக்கிறான் ஸ்கிரிப்டர். இப்போ போயிடலாம் கேம்குள்ளே. நல்லா விளையாடுற தப்பு அயன் ஹண்டை இப்படி அநியாயமாக தள்ளி விட்டுட்டீங்களா? இட்ஸ் நாட் பாரு, இட்ஸ் அ கேம் நன்றி. அப்போ உள்ள அழிக்க. இப்போ வந்து பாலாஜி தான் லீடிங்கில் இருக்கான், 1 பாயிண்ட் எடுத்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்னோவை 2 கனெக்ட் பண்ணால் அதில் வந்து நம்மளால் ஸ்னோமேன் உருவாக்க முடியும். அடி வாங்கலாம், அவ்வளோதான். உழைச்சி வருவானோ. ஆனால் இதில் ஒரே ஒரு ஸ்னோமேன் தான் கிரியேட் பண்ண முடியும். அது போல் கிரியேட் பண்ண முடியாது. ஸ்னோ வந்து தண்ணியில் கொஞ்ச நேரத்துக்கு மேலே போகும். அதில் நம்மளால் தண்ணி கூட வேலை புதுசாக இருக்கு. ஐயோ காப்பாற்றா! இப்போ எல்லாருமே ஒன்று இருக்காங்க, நான் மட்டும் பாரு. எங்கள் அக்கா தான் இங்கே லீடிங் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ அக்கா என்கிட்டே முடிஞ்சாங்க போட்டிக்கு. இந்த ஃபயர் பவர்லாம் என்னை ஒன்றும் செய்யாது, நான் சொல்லி அடித்தேன். அதையும் வாங்கிக்கிட்டு இப்போ ஆசிட் பவரை கூட யூஸ் பண்ண தெரியாம அப்படியே சொல்லிட்டாங்க. போடாங்க. ஐயோ இல்லை போகிறா, இது வெரி டேஞ்சரஸ். இந்த பிங்க் பவரை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். திஸ் இஸ் நோன் ஆஸ் ஹிட் 5 ஸ்டார் டூ நத்திங். இங்கே நான் வந்து இங்கே நான் தான் லீடிங்கில் இருக்கேன், 2 பாயிண்ட் எடுத்துக்கணும். 2 பேர் ரவுண்ட் பார்த்துறியா? இங்கே ஆசிட் பவர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப தப்பு இல்லை, தப்பு இல்லையா? அப்போ சாப்பிப்போ 2 பேரும் மாலை வந்து கௌஷிக் ப்ரோ பாய். ஸ்னோமேன் கூட கிரியேட் ஆகும் போயிட்டோம். ரொம்ப தப்பான பவர். பாலாஜி இருக்கிற ஸ்கிரிப்டர் இருக்கே, ஒரு டெலிபோர்ட்டல் பவர். அவனால் ஒரு ஃப்ளோட்டிங் விதியை கிரியேட் பண்ண முடியும். ஒரு டெலிபோர்ட்டேஷன் அடிக்கடி போடுவோம். ஆனால் இவனால் ரொம்ப நேரத்துக்கு தப்பிக்க முடியாது இந்த அயன் கண்ணுக்கிட்ட. ஏன்னா இந்த பால் வந்து அடிச்சு தாங்க மாட்டான். Not that ball, it is a pink ball. என்ன சித்தம் விளையாடிட்டு இருக்கான். ரெட் கலர் பவரை யூஸ் பண்ணும்போது செம்ம எடுத்து குறையும். அது ஹெட் ஷாட் வச்சா செம்ம எடுத்து குறையும். ஆனால் ஸ்கிரிப்டர் வச்சிருந்தவன் போட்டான். இப்போ நானும் குரங்கு மனிதாவும் தான் லீடிங்கில் இருக்கோம். கௌபாய் வந்து 1 இருக்காரு. பார்க்கலாம் எப்படி வேணாலும் மாற வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான் வச்சுக்கிறேன். தண்ணி விடுறாங்க தப்பில்ல. இப்போ எல்லாருமே சேம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நசாவ போகிறோம். அதான் நம்ம இப்போ பண்ண போகிற ஒரே ஒரு வேலை அப்படின்னு சொல்லி அக்காவையை போட்டு தெரியாச்சு. தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மிஷின்.
கீழே ஒருத்தன் இருக்கிறான் ஸ்னோமேன். அவன் வரத்துக்கு 4 மாதம் ஆகும். அதை காப்பாற்ற நம்மளுக்கு 4 மாதம் ஆகும். அவன்டா அவன் குறுக்கில் வந்தது என் ஸ்னோ பையன். 2 ஸ்னோவை கனெக்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு ஒரு ஸ்னோமேன் கிடைக்கும். ஆனால் அந்த ஸ்னோமேன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண வர மாட்டான். என்ன பண்ணுறேன்? டேய் நாடா நினச்சிட்டு இருக்கேன். என் ஸ்னோவை நான் தானே கட் பண்ணுறேன், நீ கட்ட போடுங்க படா. அடி அடி. இப்போ நான் மேலே வந்தேனாலும் நல்லா விளையாட்டு. இப்போ போடுற பாட்டு திறமடா பாட்டு திறமை பாருடா. ஏய் காப்பாடுறா. நெக்ஸ்ட் இப்போ எல்லாரும் நானும் குரங்கு மனிதனும் 2-2ல் இருக்கோம். கௌபாய் மட்டும் 3ல் இருக்காரு. இப்போ அவர் அடிக்கிறது எங்களுக்கு எல்லாம் தப்பேன்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இதில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகும். இப்போ நம்ம வந்து ஒரு வீல் மிஷின் மாதிரி இருக்கிற ஒன்றுக்கு வந்திருக்கோம். அதுலேருந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் கீழே கிடக்கும். அதுலேருந்து நம்ம போனோம்னா கடலில் விழுந்துடும். ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இதே போச்சுன்னா நம்ம 2 பேரும் சேர்த்துருவோம், அவன் ஜெயிச்சிருவான். இதான் அவங்க என்ன சாவடிச்சிட்டா இப்படி சொல்லி. அதுதான் தெரிஞ்சதுதான். வேணாண்டா அப்போ வரடா விடுறா. இதே எவ்வளோ நேரம் போதுன்னு பையன். ஏய் காப்பாத்துறா. ஸ்லோ போய்வே என்னோடு ஸ்லோவே என்னை சாவடித்தானே. இங்கே பாலாஜி தான் செம்ம லீடிங். இங்கே எங்களால் முடியாதது நிறைய நத்திங். Oh my god, அக்காவே தடி விட்டான் பைப்பில். நம்ம தான் இங்கே ஜெயிச்சோம். கிங் ஆக்கும் அதுவும் மட்டும்தான் சொல்லி இங்கே தான் நம்ம தான் இங்கே கிங் ஆஃப் பங்கி. இங்கே நம்மளை தாண்டி ஜெயிக்க இருக்கிற ஒமைகா 2 பேர். இந்த 2 பேரை கடந்துக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய டைம் வேணும். முடியல இங்கே எப்போவுமே இந்த கேமில் கௌபாய் தான் லீடிங்கில் இருக்காரு. இன்னைக்கு அதை மாறுதான்றதை நம்ம செக் பண்ணுறோம். ஏன்னா இங்கே இருக்கிற நாங்கள் 2 பேருமே பாட்டு ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டு எனக்கு தெரில. அந்த லேசாக ஏதாவது ஸ்பெஷல் பவர் வந்துச்சு போல. தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அவங்க சாப்பிச்சிடலாம். வரேன் பறந்து. Oh my god. Drag. ஐடா இங்கே நானும் சேஸ் பண்ணிக்கினே வரேன். ஏன் ஏரியா அப்படியா? இருங்க நானும் என் ஏரியாவை காட்டுறேன். காட்டு தப்பு வேணாம். நான் சும்மா சொன்னேன். உங்களை தான் கிடைக்கிறது இல்லை. வேணாம் விட்டுரு. இது நல்லது இல்லை. அப்புறம் பாலாஜி ஜெயிச்சு போடுவான். ஜெயிச்சு போட்டோம். ஓடா இதுக்கே என்னடா பின்னாடி வந்துருக்கீங்க? பொட்டேட்டோஸ் ஏன்னா நம்ம செட்டா. ஆனால் இந்த கேட்கறதா ரொம்ப கஷ்டம். இது இருக்குது ரொம்ப நம்மளுக்கு நம்ம ஃபஸ்ட்டே செட்டோம். ஏன்னா இங்கே இருக்காது ஸ்டோன் ஒரு ஆடிக்கிட்டே இருப்பேன். ஸ்டோன் ஆடிக்கிட்டே இருக்கும். அக்கா ஜெயிக்க 2% வாய்ப்பு இருக்குது. இவன் ஜெயிக்க 100,000% வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜெயிக்க முடியாது நம்மளால தான். நம்மளுக்கு தான் விளையாடவே தெரியுது. நான் சொன்ன மாதிரி 100,000 தான் ஜெயிச்சு.
ஆசி வரதிரா ஆசி வரதிரா ஆசி போயிட்டு வரேன். என்ன இங்கே இருக்குன்னு தெரியல. அப்புறம் என்ன சும்மா அடிச்சிட்டேனா? சும்மா அடித்தவன் சும்மா விடுவானா அவனை? சும்மா அடிச்ச சும்மா தானே விடணும். இந்த இப்போ கூட அடிக்கிறது சாவட சத்த பையன். பாலாஜி தான் ஜெயிக்கணும்னு விதியாது, நம்ம தோக்கணும்னு சதியாது. என்ன அடிக்கிற? என்ன கையை தூக்கி மாலை கையை தூக்குறாடா? மாலை கையை தூக்கினா எச்சா மாட்டேங்குது. என்ன என்னை விட்டுங்கண்ணா? இப்போ தெரியும் உனக்கு என்ன விட்டுருங்க. நான் இப்போ மூச்சு விட போகிறது பாலாஜியா இல்லை காவியாவா? காவியாக்கு ஜெயிக்க 50-50 இருக்குது. ஆனால் பாலாஜி எஸ்ஸாவை 2% வாய்ப்பு தான். ஏன்னா 2 பேருக்குமே ஆகிட்டு ஒன்று தான். இப்போ பாலாஜிக்கு தெரியும்னா நம்ம செத்துருவோம், நம்ம டீமெட்டு செத்துருவாங்க. கோபாய்க்கு இருக்கிறது அக்காவுக்கு இருக்கிறது பொறுமை. முடியல டூலி இருக்கிறேன் நான். நீ ஒரு பாயிண்ட் கூட அடிக்க தரல. அடிச்சு காட்டுடா. டேய் கௌஷிக், உனக்கு நான் தான் டார்கெட். சாவுங்கடா. நானே சாவ போறேன். நானே இருக்கேன். கௌஷிக் என்ன விட்டுருடா, நான் தான் அதை காப்பாற்றினல. ஓகே, நானும் உன்னை பண்ண மாட்டேன். ஆமாம், நான் எதுக்கு சும்மா சொன்னேன்? நீ தான் நான் ஒன்று விட்டேன். நான் எங்கள் 2 பேரும் சண்டை போட வைக்கணும். எப்போதான் வருமோ தெரியல. கௌஷிக் என்ன இப்படி பண்ணிவிட்டேன்? கௌஷிக் இருக்குடா. செத்து அவன் செத்துட்டான்டா. நானே போய் செத்துரு. இது ரொம்ப தப்பாகி போச்சு. இந்த அக்காவுக்கு பவர் வந்து போச்சு. ஆனால் நான் சேர்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. 8 ஸ்டார் do nothing. Kaushik, I didn't target you, but you targeted me. காவியா 4 வந்துட்டே. காவியா 4, நீ 6, நான் 8. 5 ஸ்டார் do nothing. நானா இல்லை நீயா? நீ தான்டா ஜெயிச்சுக்கிட்டே ஜெயிச்சிருந்தா ஜெயிச்சிருமாடா.